தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. அமெரிக்காவில் இந்தியர்கள் வேலை செய்வது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு H-1B விசா தான் பெரிய அளவில் உதவுகிறது. ஆனால் இப்போது H-1B விசா திட்டத்திற்கு எதிராக அமெரிக்காவில் குரல்கள் எழுந்துள்ளன. அதிலும் அங்கு எதிரும் புதிருமாக இருக்கும் இடதுசாரிகள் மற்றும் வலதுசாரிகள் என இருதரப்புமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது அங்குள்ள இந்தியர்களை எந்தளவுக்கு பாதிக்கும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் வேலைவாய்ப்புக்காக செல்கிறார்கள். பெரும்பாலும் இவர்கள் ஐடி துறையிலேயே வேலை செய்கிறார்கள். இதுபோல அமெரிக்காவில் இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர் செல்ல H-1B விசா திட்டம் உதவுகிறது. இதில் அதிக அளவில் பயன்பெறுவது என்னவோ இந்தியர்கள் தான். அங்கு கிட்டத்தட்ட 1/5 விசா இந்திய நிறுவனங்களே வழங்கியுள்ளன. அந்த அளவுக்கு இத்திட்டம் உதவியாக இருக்கும் சூழலில் திடீரென இப்போது அந்த திட்டத்திற்கு எதிராக குரல்கள் எழுந்துள்ளன. H-1B விசாவை முடக்க வேண்டும் என்று டிரம்பின் குடியரசுக் கட்சியில் உள்ள தீவிர வலதுசாரிகள் குரல் கொடுத்து வருகின்றனர். டிரம்ப் இன்னும் 2 வாரங்களில் அதிகாரப்பூர்வமாக அதிபராக பதவியேற்கும் நிலையில் இந்த குரல்கள் அதிகரித்துள்ளன. தீவிர வலதுசாரியான லாரா லூமர் மற்றும் டிரம்பின் மாஜி வெள்ளை மாளிகையின் அதிகாரிகள் ஸ்டீவ் பானன் ஆகியோர் இதை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த விசா திட்டத்தால் அமெரிக்கர்களுக்கு சிக்கல் ஏற்படுவதாக விமர்சித்துள்ளனர். அதாவது திறமை வாய்ந்த அமெரிக்கர்களுக்கு அதிக சம்பளம் கொடுப்பதை தடுக்க H-1B விசா திட்டத்தை பெருநிறுவனங்கள் பயன்படுத்துவதாக வலதுசாரிகள் விமர்சித்துள்ளனர். அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை குறைந்த சம்பளத்தில் வெளிநாட்டினருக்கு வழங்குவதாக அவர்கள் சாடுகின்றனர். அதே நேரம் அனைத்து குடியரசுக் கட்சியினரும் இதே நிலைப்பாட்டில் உள்ளனர் என சொல்ல முடியாது. அதே கட்சியில் இருக்கும் எலான் மஸ்க் H-1B விசா திட்டத்தை ஆதரிக்கிறார். டெஸ்லா, SpaceX உள்ளிட்ட நிறுவனங்களை நடத்தி வரும் எலான் மஸ்க் கடந்த தேர்தலில் டிரம்பிற்கு ஆதரவாக பிரச்சாரமும் செய்தார். அவர் H-1B விசா திட்டத்தால் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பலனடைவதாக கூறுகிறார். அமெரிக்காவை பலப்படுத்த தன்னை போல பல 100 தொழிலதிபர்களுக்கு இந்த திட்டம் உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். உலகெங்கும் இருந்து திறமையான ஊழியர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து வர இது உதவுவதாகவும் எலான் மஸ்க் குறிப்பிட்டார். இதை எதிர்ப்போரை அவர் கெட்ட வார்த்தையிலும் கூட சமூக வலைதளங்களில் திட்டினார். இந்த சூழலில்தான் எலான் மஸ்கின் இந்த H-1B விசா திட்ட ஆதரவு நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு வந்துள்ளது. ஆனால் இந்த முறை வலதுசாரிகளிடமிருந்து இல்லை, இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட பெர்னி சாண்டர்ஸிடம் இருந்து இது வந்துள்ளது. பெர்னி சாண்டர்ஸ் தன்னை ஒரு ஜனநாயக சோசியலிஸ்டாக அடையாளப்படுத்திக் கொள்பவர். அவரும் இப்போது H-1B விசா திட்டத்தை எதிர்த்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் எலான் மஸ்க் சொல்வது தவறு. H-1B விசா திட்டத்தின் முக்கிய நோக்கம் திறமையான நபர்களை வேலைக்கு எடுப்பது இல்லை. மாறாக அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை குறைந்த ஊதியம் பெறும் வெளிநாட்டினருக்கு தருவதே இதன் நோக்கம். குறைந்த ஊதியத்தில் அவர்களை வேலைக்கு எடுத்துவிட்டு இவர்கள் அதிகம் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று சாடியுள்ளார். மேலும் டெஸ்லா நிறுவனத்தில் வெளிநாட்டினரை வேலைக்கு எடுத்துவிட்டு சுமார் 7500க்கும் மேற்பட்ட அமெரிக்க தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதுவும் இவை அனைத்துமே இணை கணக்காளர், பொறியாளராகவும் உட்பட குறைந்த ஊதியம் பெறும் வேலை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதாவது அமெரிக்கர்களுக்கு அதிக சம்பளம் தருவதை தவிர்க்கவே பெருநிறுவனங்கள் H-1B விசா திட்டத்தை பயன்படுத்துகிறது என்பது இவரை போன்ற இடதுசாரிகளின் வாதமாக இருக்கிறது. இப்படி இடதுசாரிகள், வலதுசாரிகள் என இருதரப்புமே H-1B விசா திட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்துள்ளனர். H-1B விசாவால் இந்தியர்கள் அதிகம் பயன்பெறும் நிலையில் திடீரென இப்படி எதிர்ப்பு எழுந்துள்ளது அமெரிக்க வாழ் இந்தியர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் H-1B திட்டத்தை உடனடியாக நிறுத்துவது கிட்டத்தட்ட முடியாது. மேலும் தற்போது வரை டிரம்பும் கூட H-1B விசா திட்டத்திற்கு ஆதரவாகவே இருப்பதால் எந்தவொரு சிக்கலும் வராது என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.